இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன காரணத்துக்காக போகிறாங்க அப்படின்றத விஷயம். ஆண்கள் பார்த்திங்கன்னா வேலை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகுவாங்க. மென் பார்த்திங்கன்னா ஜாபுக்காக வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் விட்டு மாறுவாங்க. அதே பெண்கள் பார்த்திங்கன்னா உமன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ரீசனுக்காக வந்து மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மேரேஜ் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ பெண்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான இடம்பெயர்ப்புகள் வந்து காணப்படுது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமணத்தை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்செப்ட் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் எனி செட்டில்மெண்ட் வில்லேஜ் ஆர் டவுன் சேஞ்ச் இன் பாப்புலேஷன் அக்கர்ஸ் டியூ டு பர்த், டெத் அண்ட் மைக்ரேஷன். ஸோ கிராமம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நகரம் என அனைத்து விதமான குடியிருப்பு பகுதிகளிலும் வந்து பிறப்பு, இறப்பு மற்றும் இடம்பெயர்தலின் காரணமாக வந்து மக்கள் தொகையில் வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ பாப்புலேஷன்றது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாப்புலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா பர்த்து, டெத்து, மைக்ரேஷன். ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் சொல்லக்கூடிய பர்த்து, டெத்து, மைக்ரேஷனில் பர்த்து, டெத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா வந்து பர்த் ஆகும்போது பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க, டெத் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இந்த மைக்ரேஷனை வந்து அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் மைக்ரேஷனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது. மைக்ரேஷன் மூலமாக வந்து பாப்புலேஷன் வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போயிட்டே இருப்பீங்க, நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இடம்பெயர்தலுக்கான நகர்வு எது அப்படின்றது கணிக்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்குது மைக்ரேஷன் வந்து கணிக்கிறது. as almost everyone keeps moving most of the time. ஸோ எல்லாருமே ஒரு இடத்த விட்டு இடம் வந்து மாறிட்டே தான் இருக்காங்க. It is not easy to define which of these moves have to be classified as migratory moves. ஸோ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இடம்பெயர்தலுக்கான நகர்வு எது அப்படின்னு சொல்லி வரையறுப்பது வந்து ஒரு சுலபமான காரியமாக இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ in the census of India, migration is enumerated on 2 bases. சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது பிறப்பிடம் அடிப்படையிலும் வாழ்விடம் அடிப்படையிலும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பற்றி பார்ப்போம். இஃப் த பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் எனுமரேஷன் நோன் அஸ் லைஃப் டைம் மைக்ரேண்ட். பிறப்பிடம் அடிப்படையில் வந்து கணக்கெடுப்பின் போது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடமும் பிறந்த இடமும் வந்து வேறுபட்டிருந்தால் அவங்கள வந்து வாழ்நாள் இடப்பெயர்ப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. லைஃப் டைம் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அதாவது வாழ்விடம் அடிப்படையில் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இஃப் த பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் எனுமரேஷன் known as migrant by place of lost residence. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வந்து வேறுபட்டிருந்தால் வந்து வாழ்விட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சென்சஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் வந்து எப்படி 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் மைக்ரேஷன் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் இந்தியா த சென்சஸ் ஆஃப் 2011 enumerated a total population of 121 crores. இது எல்லாமே நம்ம புக்கில் பார்க்குறது எல்லாமே வந்து 2011 சென்சஸ் டேட்டா படி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை வந்து 121 கோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 கோடி 45 crores people were reported as migrants. 45 crore மக்கள் பார்த்திங்கன்னா வாழ்தனின் அடிப்படையில் வந்து இடம்பெயர்ந்தவர்களாக வந்து கணக்கிடுறாங்க. எதை பொறுத்து? பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸை பொறுத்து. Similarly, in Tamil Nadu, out of 7.2 crores people, 3.13 crore people were counted as migrants in 2011. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
That is, the percentage of migrants was 37% in the country, while it was at much higher rate in Tamil Nadu at 43%. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாட்டினோட இடம்பெயர்ப்பு வந்து 37% இருந்தாலும் தமிழ்நாட்டோட இடம்பெயர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ 43%. ஸோ இந்தியாவோட மைக்ரன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 37% இருக்குது. அதே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது, 43% இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஜென்ரலி ஒன் டென்ஸ் டு அசோசியேட் மைக்ரேஷன் வித் அர்பன் ஏரியாஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா இடம்பெயர்ப்பு வந்து நகரம் பகுதிகளோடு மட்டுமே வந்து தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவவர் வி ஃபைண்ட் தட் இன் இந்தியா as well as தமிழ்நாடு the extent of migration is much higher in rural areas compared to urban areas. ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் தமிழகத்துலேயும் வந்து இடம்பெயர்ப்பினோட பரவல் பார்த்திங்கன்னா அர்பனை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இன் 2011 37% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் கவுண்டட் அஸ் மைக்ரண்ட் இன் ரூரல் ஏரியாஸ், while the corresponding percentage in urban India is 27%. ஸோ ரூரல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, 37% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அதே அர்பன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ்நாடு அதே இந்தியாவை சொல்லும் போது அதுக்கடுத்து தமிழ்நாடு வருவாங்க ஒவ்வொரு டேட்டாவும் சொல்லும் போது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 41% வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் வந்து 35% இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. 2011 டேட்டா இது எல்லாமே. தட் இஸ் த மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் கிரேட்டர் தென் தட் இன் த அர்பன் ஏரியாஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களை விட பார்த்திங்கன்னா மக்களோட நகர்வு வந்து கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. Further, one usually associates mobility with males rather than females. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இடம்பெயர்ப்பு வந்து பெரும்பாலும் வந்து பெண்களை விட வந்து ஆண்களோடு மட்டுமே தொடர்பு படுத்தப்படுது. ஸோ மைக்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆண்களோட தான் தொடர்பு படுறாங்க. பெரும்பாலும் வந்து பெண்களை விட ஆண்களோடு மட்டுமே வந்து தொடர்பு படுத்தப்படுது அப்படின்றாங்க. However, an examination of data clearly indicates that a larger portion of people are reported to be migrant compared to males. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஆண்களை விட வந்து பெண்கள் மட்டுமே வந்து அதிகமாக வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டா எடுத்த பிறகு தான் நமக்கு வந்து தெரியுது பெண்கள் வந்து அதிக அளவில் வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னு. In the country as a whole, 53% are female migrants, while 23% are male migrants in 2011. ஸோ 2011 டேட்டா படி பார்த்திங்கன்னா 53% வந்து ஃபீமேல் மைக்ரன்ஸ் இருக்காங்க, பெண்கள் வந்து இடம்பெயர்ந்தவங்களாக இருக்காங்க. 23% தான் வந்து மேல் மைக்ரன்ஸ். இன் தமிழ்நாடு the picture is very similar with more than half the female, 52% reporting their stated as migrants. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வந்து 52% வந்து பெண்கள் வந்து மைக்ரன்ஸாக இருக்காங்க பை த பிளேஸ் ஆஃப் லாஸ்ட் ரெசிடென்ஸ் அண்ட் 35% ஆர் மேல் மைக்ரன்ஸ். why there is such a large percentage of migration among women? ஸோ ஏன் வந்து பெண்களில் வந்து அதிக அளவிலான இடம்பெயர்ப்பு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 70% in India and 51% in Tamil Nadu report marriage as the reason for migration of females in 2011. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 70% பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் வந்து 51% பார்த்திங்கன்னா அவங்களோட பெயர்ப்புக்கான காரணமாக வந்து திருமணத்தை வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ மேரேஜ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வந்து மாறுறாங்க. தட் இஸ் மேரேஜ். அந்த movement associated with marriage appear to be major factor responsible for women's mobility in India and தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மேரேஜ் தான் வந்து பெண்களோட இடம்பெயர்ப்புக்கான அதிக காரணமாக இருக்குது. மூமெண்ட் ரிலேட்டட் டு ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்பியர்ஸ் டு பி த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் மைக்ரேஷன் அமாங் மென். ஸோ ஆண்களில் வந்து வேலை வாய்ப்பும் பார்த்திங்கன்னா அவங்களோட அதை இடம்பெயர்ப்புக்கு வந்து காரணமாக இருக்குது. பெண்களுக்கு எப்படி மேரேஜோ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இதெல்லாம் காரணமாக வந்து அவங்க வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. ஆஃப் ஆல் த மேல் மைக்ரன்ஸ் இன் இந்தியா 28% ரிப்போர்ட் ஒர்க். ஸோ மேல் மைக்ரன்ஸில் வந்து 28% வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்குக்காக நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகிறோம், அதுதான் வந்து மேஜர் ரீசனாக வந்து சொல்கிறாங்க 2011 சென்சஸ் படி. த கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் இன் தமிழ்நாடு இஸ் 26%. அதே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் வந்து 26% வந்து மைக்ரேட் ஆகுறாங்க.
ஸோ எப்படிலாம் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க, இந்தியாவோட இடம்பெயர்ப்பு நகர்வுகள் வந்து இங்கே வந்து பிக்சரைசேஷனாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போகிறாங்க, கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவுக்கு போகிறாங்க. ஸோ எப்படிலாம் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் மாதிரி மேப்பில் வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. To sum up, in Tamil Nadu, 2 out of every 5% is reported to be a migrant in the year 2011. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2011 கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 5 பேரில் 2 வந்து இடம்பெயர்ந்தவர்களாக வந்து கருதுகிறாங்க. இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 பீப்புளில் பார்த்திங்கன்னா 2 people வந்து மைக்ரெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் மைக்ரெண்ட் இஸ் ஹையர் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் லார்ஜர் அமாங் உமன். ஸோ இதுலேருந்து ஃபைனலாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கிராமப்புறங்கள் பகுதிகளிலும் பெண்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா இடம்பெயர்ப்பு வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாடு ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் பீப்புள் ஹாவ் மூவ்ட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் சச் அஸ் ட்ரேட், பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸெட்ரா டு வேரியஸ் கண்ட்ரிஸ். ஸோ தமிழர்கள் பார்த்திங்கன்னா வேலை, அதுக்கப்புறம் பிஸ்னஸ், அவங்க எம்ப்ளாய்மெண்ட் இதுக்காக பார்த்திங்கன்னா வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. டூரிங் த கொலோனியல் பீரியட் லேபர்ஸ் ஹேட் மூவ் டு அதர் காலனிஸ் சீக்கிங் ஒர்க் அண்ட் வேஜஸ். ஸோ கொலோனியல் பீரியடில் பார்த்திங்கன்னா வேலை தேடியும் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வேலை தேடியும் வருமானத்திற்காகவும் பார்த்திங்கன்னா பிற காலனி நாடுகளை நோக்கி வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. In the more recent period, workers from Tamil Nadu have been moving to countries in the Gulf, United States of America and ஆஸ்திரேலியா. ஸோ வேலைக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாடுலேருந்து வேறு கண்ட்ரிஸான கல்ஃப், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதுக்கெலாம் வந்து போயிருக்காங்க. In 2015, an independent research study was conducted to understand the level, nature and pattern of migration in Tamil Nadu. ஸோ 2015 படி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இடம்பெயர்தலின் அளவு, தன்மை மற்றும் முறைகளை ஆராய்வதற்காக பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச் தனிப்பட்ட குழு வந்து அமைச்சு வந்து அதை வந்து ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆஃப் த டோட்டல் மைக்ரன்ஸ் இன் தமிழ்நாடு 65% have migrated or moved abroad while 35% have moved within the country. ஸோ டோட்டல் மைக்ரன்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 65% வந்து அப்ராடுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அதில் 35% பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரிக்குள்ளேயே, ஸோ எப்படி கேரளாலேருந்து ஒடிசா போகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வராங்க, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ளேயும் வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரன்ஸ் ஃபாலோட் பை கோயம்புத்தூர், ராமநாதபுரம் அண்ட் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ சென்னை மாவட்டம் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் வந்து முன்னிலை வந்து வகிக்கிறாங்க. ஸோ சென்னையை ஃபாலோ பண்ணி வந்து கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்காங்க. கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீல்கிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ஸ் ரெக்கார்டட் லோ நம்பர் ஆஃப் எமிக்ரன்ஸ். ஸோ கடலூர், கரூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, தர்மபுரி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்ற எண்ணிக்கை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த டேட் 2015 நடந்த டேட்டாஸில் வந்து நமக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. டோட்டல் மைக்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 65% வந்து அப்ராட் போயிருக்காங்க, 35% பார்த்திங்கன்னா கண்ட்ரிக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான் பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரன்ஸ் ஃபாலோட் பை கோயம்புத்தூர், ராமநாதபுரம் அண்ட் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ லோ நம்பர் ஆஃப் மைக்ரன்ஸ் என்னென்ன, ஹை நம்பர் ஆஃப் மைக்ரன்ஸ் என்னென்ன, எமிக்ரன்ஸ் யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. This study also provides information about the sex and destination of migrants of Tamil Nadu. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் சேருமிடம் மற்றும் செக்ஸ், அதாவது பாலின பிரிவு குறித்தும் பார்த்திங்கன்னா பல தகவல்கள் வந்து நமக்கு தெரியுது. Of the total migrants who go to the foreign countries, nearly 20% டோட்டல் மைக்ரன்ஸில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து 20% பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. 18% பார்த்திங்கன்னா அரப், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போகணும், UAE போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. 16% பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. 30% வந்து USA அமெரிக்காவுக்கு போகணும்.
and Malaysia, Kuwait, Oman, Qatar, Australia and England are also referred as important destination for migrants from Tamil Nadu in the year 2015. இது எல்லாமே வந்து 2015 data. Of the international migrants, 15% are women while 85% are men. ஸோ இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது, அதாவது வெளிநாட்டில் வந்து குடியேறுபவர்களோட கணக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது 15% பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்காங்க, 85% வந்து ஆண்களாக இருக்காங்க. On the question of education and qualification of migrants from Tamil Nadu. ஸோ இந்த மைக்ரேட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி கொடுத்த கேள்விக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கான பதில் கிடைக்குது. என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா 2015, அதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா 7% வேர் இல்லிட்ரேட்ஸ், அதாவது 7% வந்து கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்காங்க. 30% ஹவ் கம்ப்ளீட்டட் கிளாஸ் 10th முடிச்சிருக்காங்க. 10% ஹவ் கம்ப்ளீட்டட் கிளாஸ் 12. 15% has had undergone vocational training. vocational training வந்து 15% வந்து பண்ணியிருக்காங்க. 11% பார்த்தீங்கன்னா graduates. 12% were professionally qualified and 11% had postgraduate degrees. The study clearly reveals various occupations undertaken by migrants, highly skilled professional on one hand and low skilled occupation on the other, along with large number of semi skilled occupation. ஸோ இந்த ஆய்வின் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம்பெயர்ந்தவர்கள் மேற்கொள்ளும் வேலையின் தன்மை குறித்து நமக்கு வந்து தெரியுது. மிகவும் திறமை வாய்ந்த வேலைகளிலும் சாதாரண வேலை செய்யக்கூடிய வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமான வேலைகளில் இருக்கிறவங்களும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ப்ரொஃபஷ்னலும் போகிறாங்க, ஸோ 10th முடிச்சுட்டும் போகிறாங்க, 12th கிராஜுவேட்ஸும் போகிறாங்க, இல்லிட்ரேட்ஸ் படிக்காதவங்களும் பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ எல்லாமே லோ ஸ்கில்டு பீப்புளும் போகிறாங்க, ப்ரொஃபஷன்ஸும் போகிறாங்க, செமி ஸ்கில்டு ஆக்குபேஷன் பண்ணுறதுக்காகவும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் டேட்டாவில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஃபேக்டர்ஸ் அண்டர்லையிங் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடம்பெயர்தலுக்கான காரணிகள். த எக்ஸ்டென்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் மைக்ரேஷன் இன் எனி சொசைட்டி இஸ் பேசிக்லி டிட்டர்மைன்ட் பை த நேச்சர் ஆஃப் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தட் சொசைட்டி. ஸோ ஒரு நாட்டினுடைய மைக்ரேஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் இருந்தால் தான் வந்து ஒரு நாட்டில் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குன்னா டெவலப் ஆன கண்ட்ரிக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து தேடி போவாங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா இங்கேயே இருப்பாங்க. இல்லை கம்மியாக இருக்குது, வேறு ஸ்டேட்டில் வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை தேடி போடுவாங்க. ஸோ மைக்ரேஷன் எதை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அந்த கண்ட்ரியோட நாட்டினுடைய மைக்ரேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகுது இதை பொறுத்து தான் வந்து மக்களோட மைக்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. தட் இஸ் த டைப் அண்ட் ஸ்கேல் ஆஃப் டெவலப்மெண்ட் அச்சீவ் பை த அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் இன் அன் எக்கனாமி would determine the migratory patterns. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா விவசாயம், பொருளாதாரம், தொழில்துறைகள் ஏற்படக்கூடிய வளர்ச்சி விகிதங்கள் மற்றும் அதன் அளவுகோலை கொண்டே வந்து இடம்பெயர்வங்களோட வடிவங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேயே தான் இருப்போம், வேறு ஸ்டேட்டோ வேறு கண்ட்ரியோ வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதை பொறுத்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மைக்ரேட்டரி வந்து டிட்டர்மைண்ட் ஆகும். ஸோ அதாவது டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து மைக்ரேட்டரி டிட்டர்மைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. In India and Tamil Nadu, though the agriculture and industrial sectors have grown over the years, inequalities still exist in asset and income distribution. Endemic poverty continue to be a major problem. ஸோ இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் தொழில்துறையில் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டு இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா சொத்து மற்றும் வருமான பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை வந்து சமன் செய்யும் விதமாக வந்து அமையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அசட்டு இன்கம் இதெல்லாம் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக பிரித்து தரல. ஸோ அதிகமாக இருக்கவங்ககிட்ட அதிகமாகிட்டே தான் போகுது, ஏழ்மையாக இருக்கவங்ககிட்ட இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகுது. ஸோ அது வந்து இந்த அசட் அண்ட் இன்கம் வந்து சரியாக பிரித்து கொடுக்கப்படலை, இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் அசட் ஒழுங்காக பிரித்து கொடுத்தாங்க, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒழுங்காக சொத்து பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா மைக்ரேஷன் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ எண்டமிக் பாவர்ட்டி வந்து இன்னும் இருக்குது. மேலும் வந்து ஏழ்மை அப்படின்றது ஒரு தொடர் சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் ஃபார் மைக்ரேஷன் இன் இந்தியா. ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா 14.7% போகிறாங்க. பிஸ்னஸ்க்காக பார்த்திங்கன்னா 1.2%. எஜுகேஷனுக்காக பார்த்திங்கன்னா 3% போகிறாங்க. மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் தான் அதிகமாக இருக்குது, 43.8% வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. மூட் ஆஃப்டர் பர்த் பார்த்திங்கன்னா 6.7%. மூட் வித் ஹவுஸ் ஹோல்ட் அது எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 21%. அதர் ரீசனுக்காக வேறு ரீசனுக்காக வந்து மூவ் ஆகுறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 9.6% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூட் வித் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா குடும்பத்தோட இடம்பெயர்தல். குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இடம் வந்து மாறிடுவாங்க. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 21%. ஸோ ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா 14.7% போகிறாங்க. பிஸ்னஸ்க்காக பார்த்திங்கன்னா 1.2%. எஜுகேஷனுக்காக 3%. மேரேஜ்க்காக பார்த்திங்கன்னா 43.8%. மூட் ஆஃப்டர் பர்த் பார்த்திங்கன்னா 6.7%. மூட் வித் ஹவுஸ் ஹோல்டு குடும்பத்துடன் வந்து இடம்பெயர்தல் அவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 21%. வேறு சில காரணங்களுக்காக மூவ் ஆனவங்க வந்து 9.6%. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா the growth process have also created spatial inequalities by leading to enclave of growth. The migration patterns observed in a developing society such as ours correspond to these inequalities, economic, social, spatial, etc. created by the development process. ஸோ வளர்ச்சி செயல்முறைகள் பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டியல் அப்படின்னா ஒரு நிலம் இல்லைனா வந்து நிலப்பரப்பு இல்லைன்னா இடம் சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ வளர்ச்சி செயல்முறைகள் பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் அப்சர்வ்ட் இன் developing society such as ours correspond to this inequalities, economic, social, spatial, etc. created by the development process. ஸோ நிலம் இடம் சார்ந்து நோக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இடம்பெயர்ப்பு பொருளாதார சமூகத்தில் காணப்படும் இடம்பெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா வளர்ச்சி போக்குகளால் உருவாக்கியுள்ள பொருளாதார சமூக மற்றும் இடம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, any migrant stream would consist of heterogeneous substreams. எனவே பார்த்திங்கன்னா இடம்பெயர்ப்பு நகர் வந்து பல்வேறு வகைப்பட்ட உள்நகர்வுகளை வந்து கொண்டது அமைகுது. ஃபார் எக்ஸாம்பிள், if we consider the rural urban migrant stream, it would comprise of rural rich and the rural poor. நம்ம வந்து ரூரல் அர்பன் மைக்ரண்ட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரூரல் ரிச்சும் இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூரல் புவரும் இருப்பாங்க. ஈச் வித் ஓன் ரீசன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் மைக்ரேஷன். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரிச்சாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் மைக்ரேட் ஆகிறதுக்கு. புவராக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கும். இதில் என்ன எதுக்காக புவரர் செக்ஷன் வந்து எதுக்காக மூவ் ஆகுறாங்க அப்படின்னா சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி, எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமா, இந்த வாழ்க்கையை வந்து ஓட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி மூவ் ஆகுறாங்க. அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரூரல் ரிச் அவங்கள இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்காக மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க. ஸோ poorer section of the population migrate as a survival strategy in response to distressing condition in rural areas. அவங்க வாழ்ந்துட மாட்டோமா, நம்மளால் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துடணும், ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து மூவ் ஆகுறாங்க. அதே பார்த்திங்கன்னா வேறு சிலர் அந்த ரூரல் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம நல்லா தான் இருப்பாங்க, இன்னும் வந்து நம்ம நிலைமையை வந்து இன்னும் வந்து நம்ம பெட்டர் ஆஃப் பண்ணிக்கணும், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து மைக்ரேட் ஆகுவாங்க. Further, spatially, there would be a tendency for migrants to converge on enclaves of growth either in urban areas or in rural areas. The pattern of migration is very complex, comprising of number of streams. So, migration இடம்பெயர்தலின் வடிவம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் பரப்பு சார்ந்து நோக்கும்போது வந்து நிலம் சார்ந்து நோக்கும்போது அதாவது ஸ்பாட்டியலி அப்படின்னா நிலப்பரப்பு அதை சார்ந்து நோக்கும்போது பார்த்திங்கன்னா நகர்ப்புறமானாலும் கிராமப்புறமானாலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த நிலப்பகுதிகளில் குவியும் தன்மை வந்து உடையவர்களாக இருக்காங்க. எங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து குவியக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்காங்க இந்த மைக்ரெண்ட் வந்து. ஸோ இந்த மைக்ரேஷன் பேட்டர்ன் வந்து ரொம்ப
ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அந்த வடிவம் வந்து ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. ரூரல் டு ரூரல், ஸோ கிராமப்புறத்துலேருந்து கிராமத்திற்கே போகிறவங்களா இருப்பாங்க. ரூரல் டு அர்பன், கிராமத்துலேருந்து நகர்ப்புறம் நோக்கி போகிறவங்களா இருக்காங்க. நகரத்துலேருந்து ரூரலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அர்பன் டு அர்பன், ஸோ நகரப்புறத்துலேருந்து நகரம் நோக்கி இடம்பெயர்வு இருக்கும். ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன் ஸ்ட்ரீம்ஸ், ஸோ குறுகிய, நடுத்தர, நீண்டதூர இடம்பெயர்ப்புகள் நகர்வுகளும் இருக்கும். லாங் டேர்ம் ஸ்டேபிள் மைக்ரேஷன், நீண்ட கால நிரந்தர இடப்பெயர்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் சர்க்குலேட்டரி டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ், குறுகிய கால சுழற்சி முறையிலான நகர்வுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. வேறு ரீசனுக்காக வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஷார்ட்டு, மீடியம், லாங் டேர்ம், ரூரல் டு ரூரல், ரூரல் டு அர்பன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. Each of the streams would consist of different types of migrants from different social classes, each with its own reason for migration. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும் எதுக்காக மைக்ரேட் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடப்பெயர்ப்பு நகர்வுக்கும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான வகுப்பு சார்ந்த குடியேறுபவர்களை கொண்டவர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு இடம்பெயர்தலுக்கும் வந்து சொந்த காரணங்கள் கொண்டவையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி இதை பார்ப்போம். ப்ரெஷர்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை பீப்புள் அட் த ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன். இடம்பெயர்தல் தொடங்கும் இடத்துல வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் விருப்பங்கள், இதனால் பார்த்திங்கன்னா இடம்பெயர் வந்து நடக்குது. ஸோ இங்கே ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோன்னா அங்கே நிறைய வந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கனால பார்த்திங்கன்னா இடம்பெயர்வுகள் வந்து நடக்குது. கன்ஸ்ட்ரைன்ஸ் இம்போஸ்ட் ஆன் மொபிலிட்டி அட் த ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன். இடம்பெயர்தல் துவங்கும் இடத்துல வந்து மக்கள் நகர்வு மீது திணிக்கப்படும் கட்டுப்பாடுகள், அவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் போடுறதுனாலையும் பார்த்திங்கன்னா ஒரு இடம்பெயர்தல் வந்து நடக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஓன் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் த டெஸ்டினேஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ சேரும் இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஸோ எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்குதோ அங்கே வந்து மூவ் ஆகிடுவீங்க. அவை குறித்த தகவல்கள், ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காது. ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர் தான் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ, அவைலபிலிட்டி எங்கே கிடைக்குதோ, ஸோ மார்க்கெட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் கூட இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியேற்ற செலவு. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து மூவ் ஆகுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன் பொறுத்து வந்து மைக்ரேட் ஆகுவாங்க. The largest migration corridor in the world in 2010 was Mexico, US. ஸோ உலகிலேயே பார்த்திங்கன்னா மெக்சிகோ, அமெரிக்கா ஐக்கிய நாடு இடையிலான இடம்பெயர்ப்பு பாதையை வந்து மிகப்பெரிய இடம்பெயர்ப்பு பாதையாக வந்து கருதப்படுது. in 2010 The Arctic tern has the longest migration distance of any bird in the world. உலகிலேயே பார்த்திங்கன்னா நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை வந்து ஆர்டிக் டென் பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது 2 டேட்டாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Policies to address the problem of migration in developing countries like India essentially aim at the following. ஸோ 2 ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இடம்பெயர்ப்பு கொள்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் வந்து இடம்பெயர்தல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கான கொள்கைகள் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன், இடம்பெயர்தலோட அளவை வந்து குறைப்பதற்கான வழிகள். இன்னொன்று வந்து டு ரீடைரக்ட் த மைக்ரண்ட் ஸ்ட்ரீம், இடம்பெயர்ந்து நகர்தலை வந்து திசை திருப்புறது அப்படின்னு சொல்லி 2 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காரணங்களே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். As a large part of migration is a reflection of poverty and insecurity faced by the large section of the rural people. The focus of intervention has to be in rural areas. ஸோ அதிக அளவிலான இடம்பெயர்தல் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தான் வந்து காணப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வறுமை, அப்புறம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ எனவே பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து தலையிட்டு கூடுதல் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரும். ஏற்கனவே வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரணும். ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் எதுக்காகனா ப்ராவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும், இன்செக்யூரிட்டி அவங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் கருதுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் லெவலில் வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரீடைரக்ட் த மைக்ரண்ட் ஸ்ட்ரீம், இடம்பெயர்ந்து நகர்தலை வந்து திசை திருப்புறது. ரீடைரக்ஷன் ஆஃப் மைக்ரண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அவே ஃப்ரம் த பிக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இஸ் அ டிசைரபிள் பாலிசி ஆப்ஷன்.
ஸோ ஒரே இடத்துல போய் மக்கள் குவிகிறாங்க. பிக் மெட்ரோபாலிட்டி சிட்டிஸ், அங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல போய் குவிகிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இடத்துல போய் எல்லாத்தையும் குவிச்சு வைக்காமல், ஸோ ஒரே இடத்துல வந்து 90% இருக்குது அப்படின்னா வேறு இடத்துல 10% வைக்கும் போது ஒரே இடத்துல வந்து குவியரை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ ரீடைரக்ட் பண்ணி விடலாம் அவங்கள. திஸ் பாலிசி கேன் ஹெல்ப் இன் ரெடியூசிங் ஸ்பேட்டியல் இன்இக்வாலிட்டிஸ் பை சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் சச் அஸ் டெவலப்பிங் எ மோர் டிஸ்பர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ நிலப்பரப்பு சார்ந்த குடிபெயர்தலால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைப்பதற்கு வந்து நகர்ப்புறங்களை வந்து பரவலாக்கும் வடிவமைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு உக்தியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே இடத்துல போய் எல்லாத்தையும் ஒரு சிட்டிலேயே கொண்டு போய் எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வைக்காமல் வேறு இடத்துல வந்து பிரித்து வைக்கணும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து குவியரை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் 121 crores. Dash has recorded the maximum number of immigrants. சென்னை தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமிக்ரண்ட்ஸோட ரெக்கார்ட் ஆகிருக்கு. During 2015, 7% of illiterates were migrants from தமிழ்நாடு. ஸோ நம்ம ஏற்கனவே டேட்டாஸ் பார்த்தோம் இல்லையா. 10th எத்தனை பேர் வந்து மைக்ரேண்ட் ஆகியிருக்காங்க, 12th போஸ்ட் கிராஜுவேட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லிட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 7%. The poor section of the population migrate as a survival strategy. ஸோ poor section பார்த்திங்கன்னா எதுக்காக மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்வாதாரத்தை வந்து இருக்கணும், ஒரு வாழ்ந்துடணும் அப்படின்றதுக்காக இடம்பெயர்றாங்க. In the census of India, migration is enumerated on the basis of place of birth and place of residence. ரெண்டு நாளையும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூலமும் சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மைக்ரேஷனை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா place of birth, place of residence, both A and B. The largest migration corridor in the world in 2010 was Mexico, USA. Migration is enumerated on எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா place of birth, place of residence. Mobility of population in rural areas is more இல்லைனா higher than urban areas. In rural India, as per census 2011, -% of the population are counted as migrants. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37%. Dash is the major reason for female migration. Female migrationக்கு major reason என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா marriage. Any migrant stream would consist of heterogeneous substreams. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக்ரேஷன் பாலிசி, ஃபீமேல் மைக்ரண்ட்ஸ் சென்னை, பெட்டர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் சேலம், மேல் மைக்ரண்ட்ஸ். ஸோ மைக்ரேஷன் பாலிசி மைக்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஃபீமேல் மைக்ரண்ட்ஸ் வந்து எதுக்காக போகிறாங்க அப்படின்னா மேரேஜ்க்காக. ஸோ சென்னை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமிக்ரேஷன். பெட்டர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ பெட்டர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நல்லா தான் இருப்பாங்க, அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறாங்க. மேல் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேல் மைக்ரண்ட்ஸ் எதுக்காக போகிறாங்கன்னா ஒர்க்குக்காக போகிறாங்க. சேலம் பார்த்திங்கன்னா லோ இன்சிடென்ஸ் ஆஃப் இமிக்ரேஷன். மைக்ரேஷன் பாலிசி பார்த்திங்கன்னா டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் பாலிசிஸ் வந்து 2 பாலிசி பார்த்துருந்தோம். இடம்பெயர்தலின் அளவை வந்து குறைப்பதற்கான வழிகள், டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்த நகர்தலை வந்து திசை திருப்புறது அப்படின்னு சொல்லி 2 பாலிசிஸ் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ மைக்ரேஷன் பாலிசி அப்படின்றது டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். அடுத்தது ஃபீமேல் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேரேஜ். சென்னை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிக்ரேஷன். பெட்டர் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சேலம் பார்த்திங்கன்னா லோ இன்சிடென்ஸ் ஆஃப் இமிக்ரேஷன். மேல் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்காக போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோஸ் போடணும்